ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிராணி 180 வந்து சிவர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் பண்ணலான் இருக்கோம் கைஸ். ஓகே, வீடியோ கூட போயிடலாம் கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் டே 1 எழுதிக்கிறோம். என் கூட சேர்ந்து இப்போ என் தம்பியும் வந்திருக்கான். ஹாய் சொல்கிறோம். ஹாய். கார்கி தெரிஞ்சு கார் எஸ்கேப் பண்ணலாமா டோர் எஸ்கேப் பண்ணலாமா? டோர் காடு அங்கே போது பேர் தெரிஞ்சு டோர் எஸ்கேப் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொருள் தேவை. கிராணியோட தெரியும் முட்டை இது லேக் வேறு ஆகுது. அங்கே போயிடு அப்புறம் அங்கே போய் வெப்பன் கீயை போட்டு இது அந்த கன்னை எடுத்தோடனே நான் தள்ளி உள்ளடா அதுவே வந்துட்டான். அது நீ ஒட்டி போனாலே கிராஸ் பண்ணிட்டு பெரிய சவுண்டாக போகணும். அப்போ தான் இந்த கிளம்பி வரும். குட்டி சவுண்டு கூட என்ன கம்மை போட்டு ஒட்டி வச்சிருக்கடா அந்த கிராணி. இதை அப்படி இருக்கு அந்த செவத்தில் போய் வரவும் மாட்டேங்குதுடா. அது ஐயோ, அது ஏன்டா வர மாட்டேங்குது. அது வந்தோடனே நான் உங்களை பார்க்குறேன். வந்துருச்சு. செத்ததுக்கப்புறம் அது எனக்கு கட்டை வச்சுருக்கேன். இந்த இது இந்த 2 வீல் வச்சுட்டு என்னாச்சு இப்போ என்ன ஆச்சு? இப்படி தான் கைஸ் நான் சிவர் எஸ்கேப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே எப்படி செத்துருப்பேனே தெரியாது. அந்த மாதிரி செத்துருப்பேன். நீங்கள் போய் மறக்காம பார்க்கணும். பார்த்துருந்தாங்க இதுக்குள்ளே ஒன்றும் இல்லைடா. நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுவோம். சரி, அதுக்காக வெப்பனே கிடச்சி இப்படி பண்ணோம். இங்கே போகிற வழியில் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பூசணிக்காய் மாஸ்டர் கீ இருக்குண்டா. தெரிஞ்சு ஆமாம், டோருக்கு எஸ்கேப் ஆகும்ல அந்த கீ. அது தெரிஞ்சு இந்த ப்ளே ஹவுஸ்குள்ளே தான் அந்த ப்ளூ பேர்லாக் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி வந்தீங்க சுற்றிட்டே இருக்கும் கைஸ். சுற்று ஐயோ, இதெல்லாம் தேவையான இந்த பூசணிக்காய் இடத்த மட்டும் உடச்சி போட்டு வச்சிரும். அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு தேவையான பொருள் தான் இருக்கணும். மாஸ்டர் கீ இல்லை பேர்லாக் கீ இல்லை பிளேயர்ஸ் கீ, இந்த 3 கீ ஏதாச்சும் ஒன்று தான் அதில் இருக்கும். எந்த கீ இருக்காது எனக்கு தெரிஞ்சு பிளே ஹவுஸ் கீ தான்டா இருக்கும். சொல்கிற பிளேயர்ஸ் பேட்டரி தான் இருக்குது. மாஸ்டர் கீ வந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளே ஹவுஸ் யோ லைக் பண்ணிடுங்க. மறக்காம மாஸ்டர் கீ தான் வந்திருக்கு. இது தான். அடுத்தது நம்மளுக்கு ஒரு பேட்ரி வேணும். இப்போதைக்கு பேட்ரி ஒன்று இங்கே போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சா இல்லை ஆகலையா? அவ்வளோடா இல்லை அந்த பேட்டரி வச்சு என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியும். பீஸ் ஆஃப் ஃபோட்டோ மேலே உள்ள உங்களுக்கு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை இருக்கிறாங்க. எப்படி அடிச்சிச்சு அது?
இதெல்லாம் சீட்டிங்க, இது எப்படி வச்சுருந்தே தெரில. ஓகே கைஸ், இப்போ வந்து இப்படியா போயிடுச்சு. போய் அந்த கிராஸ் போ எடுத்துகிட்டு வந்துடணும் கைஸ். எடுத்துகிட்டு வந்து சவுண்டு போட்டு அந்த கிராணியை கொல்லணும் ஃபஸ்ட்டு. வருங்க ட்ராப்பை வருங்க. ஐயோ வரும் வரும், கப்ச்சு போடணுமே. ஓகே கைஸ், இப்படியே வந்து இங்கே போட்டு அது எங்கே வருமா? அப்போ ட்ராப் வேறு எடுத்து விட்டோம்ல, அது வரும். வருது பாருங்க கைஸ், அவ்வளோதான். ரெடி. கிராணி உயிரோடையே விடக்கூடாது கைஸ். உயிரோடு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து அடிச்சு போடும். அப்படியே அவ்வளோதான். இது எடுத்தாச்சு கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்படி இதுக்குள்ளே குடிச்சிட்டு நம்ம டோருக்கு தேவையான ஒரியும் அதை ஆன் பண்ணி விட்டுருணும். இங்கே இருக்குமா? ஆமாம், இது டோருக்கு தேவைப்படுமா? ஆமாம், இது இருந்தால் தான். அவ்வளோ, இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வச்சுருவோம் கைஸ். ஒரு சுவிட்சு கேட்கும்ல, அது நம்மளுக்கு சுவிட்சு கேட்காது. அது ஓப்பன் ஆகிட்டு வந்த லாக்கு. இன்னும் நம்மளுக்கு பேட்லாக் கோடு வேணும், அப்புறம் பேட்லாக் கீ வேணும், அப்புறம் செயின் கட்டரில் ஒயர் கட்டரு, அப்புறம் ஹேமரு. ஏதோ ஒன்று கட்டரு கொடுத்தா போட்டோம். ஒயர் கட்டுறா ஓகே, அது கிடச்சா போதும். செயின் கட்டர் இருந்தாலும் செயின் கட்டரை வச்சு பண்ணிடுவேன். இதில் வந்து சேஃப்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். சேஃப்டி எஸ், ஏன்னா மோஸ்ட்லி இதில் சேஃப்டி தான் கிடைக்கும் தெரிஞ்சு. இதில் ஏதோ காக்கா ஃபுட்டு கிடைக்கும் போல். செயின் கட்டு பரவாயில்ல, தேவையான ஒயர் கட்டை கூட விட்டுமா? ஒயர் இன்னும் பேலாக்கியும் சுற்றி இருந்தாண்டா தேவை. சரி, எல்லாமே கிடச்சிட்டுல. 2 கீ மட்டும்ண்ணா. ஆமாம், தெரிஞ்சு இது மேலேயும் இருக்கும், இல்லை அடியிலையும் இருக்கும். ஸ்பைடருக்கு தேவை இல்லை. இன்னும் நம்மளுக்கு ஒரு கன் பார்ட்டு கூட கிடைக்கலையா? ஸ்பெஷல் கீடா இது. ஸ்பைடர் கீ தான் சொல்லுவேன் நான். ஸ்பெஷல் கீன்னு சொல்லுவேன். ஸ்பெஷல் நான் இதை கீ போட்டு தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் பேஸில் ஒரு டம்பிள் பற்றில அது போயிடு. வேணாம், அந்த கட்டையை உடைக்கலாம். தெரியுமா? நான் அந்த கிராணி இன்னும் ரீஸ் பண்ணல. அவுட்டாக எடுத்துட்டியா? ஆமாம், சூப்பர். எடுத்து கிராஸ் போ எடுத்துட்டு அப்படியே மாடிக்கு போய்ட்டு அந்த ஸ்பைடர் அடித்து அங்கே என்ன விட்டுருக்கேன்னு பார்த்துருவோம் கைஸ். அங்கே கண்டிப்பாக நீ சொன்ன காக்கா ஃபுட்டு இருக்கும். இல்லை, நீ சொன்ன என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்காது, காக்கா ஃபுட்டே இருக்கும். சொல்ல அந்த சைடு எப்படி இருக்கோ பாரு. க்ளோஸ் ஆகிடும். வருதுடா அந்த மாதிரி. நாம் வந்து அந்த காக்கா ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். மட்டப்படிக்கு இதோட கிராண்டியை 3 வாட்டி வந்துட்டோம்னா இதுக்குள்ளே ஃபோட்டோ பீஸ் தான் இருக்கும். அதோட ஃபோட்டோ எல்லாம் இங்கே போய் வச்சுருக்கீங்க பாருங்கள் பீஸ். பூஸில் தான் அதோட ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோட்டோலாம் நம்மளுக்கு தேவைடா. அதில் தான் எனக்கு பேட்லாக் கோடு கிடைக்கும்னு தோணுது. அதுவும் இதுக்கு ஐயோ இது எனக்கு தேவையில்லை. இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் அப்படியே டோரில் அழுத்தி விட்டு அங்கே உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தெரிஞ்சு அங்கே கூட ஏதாச்சும் லூட் இருக்கலாம்டா. ஹேமர் எனக்கு தெரிஞ்ச அண்டர்கிரவுண்டில் இருக்கும். கூட இங்கே கூட இருக்கலாம். இல்லை இல்லை, அவ்வளோதான்டா. மேலே ஃபுல்லாக தேடி வச்சுருக்கேன். இனிமேல் அண்டர் கிரவுண்ட் தாண்டா தேடணும்.
அந்த வீல் கிராங்க் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அது டோர் கிட்ட தாண்டா இருக்கும். அதுவும் நம்மளுக்கு தேவையானது. அது வந்து சீக்கிரட்டான ஒரு கம்பி இருக்கும்ல, அது உடச்சி விடுண்டா. அதனால நம்ம மூட்டு இந்த ஒரு வீல் கிராங்க் அங்கே தான் இருக்குது. எப்படி எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன் கைஸ். வந்து நான் இந்த பேட்டர்ன் நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். இந்த பேட்டர்னை வச்சு நான் கார் எஸ்கேப் பண்ணிடுறேன் கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பேட்டர்னை வச்சு கார் எஸ்கேப் பண்ணது. இப்போ வந்து நம்ம இந்த வீல் கிராங்கை போடுறோன்னு வச்சுக்கோங்க கைஸ், அங்கே வந்து ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கும். இந்த ப்ளே ஹவுஸ் கீயை வச்சு தான் தப்பிக்க முடியும். இல்லைடா, ப்ளே ஹவுஸ் கீக்குள்ளே தான் இது இருக்கும். இது பேர்லாம் மாஸ்டர் கீ இல்லை பேலாக் கீ இருக்கும். பேலாக் புக்கு வேறு கிடைக்கிறடா. இன்னும் வெஞ்ச் இருக்குது, தேவையில்லை. புக்கு எங்கடா கிடைக்கும் தெரியலையே. கீழே போய் தேடுவோமா ஃபுல்லாக? கீழே ஃபுல்லாக பார்த்துட்டோம். இங்கே தொண்டை பார்த்தியா? தொண்டை பார்த்துட்டோம். பார்க்கல. பார்த்துட்டேன்டா நீ. இது ஒரு கூட புக்கு நம்ம தூங்க கூட எதுவுமே எனக்கு தேவையான பொருளை கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்க நீயோட அங்கே தானே போட்டிருக்கோம். நம்ம இப்படியே சுற்றி வந்துடுறோம். உயிரோடைய வந்திருக்கோம். இப்படியா போட்டு மேலே போய் இந்த கன்னு ஷார்ட் கன் எடுத்துருவோம். தொண்டை கரக்கடான்னு இருங்க. காகவில் இருக்கிற அந்த காகவில் எனக்கு தேவை. தள்ளிட்டு ஸ்பைடருக்கு அது போடுற வரைக்கும் பார்ப்போம். ட்ராப் எனக்கு ஒன்றுமே செய்யலை. நீ அது தாண்டி வந்துட்டு வீல் கிராங்கை தூக்கி இங்கே போட்டுருவோம். நீ ஹேக்கு. இந்த ஃபோட்டோ பீச்செல்லாம் எடுத்து வைப்போம். அது வரத்துக்குள்ளே அங்கே கக்கூஸ் தெரியும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தவங்க நம்ம டூவும் புக்கும் பார்த்துல அங்கே ஒருத்தர் அதுதான் இப்போ எடுத்துகிட்டு வந்து போட்டனே. ஆமாங்க. லாஸ்ட்டு ஃபோட்டோ ரெண்டு தேவை. ஒரு பீஸு எங்கே இருக்குடா? ரெண்டுமே நான் பார்த்தேன். இங்கே ஒன்று கீழே ஒன்று. அந்த ஃபோட்டோ வச்ச இப்போ வேணும் எப்படி இருக்குன்னு பார்க்க போட்டா. ஓகே, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதில் என்ன லூட் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, சென்டர் கொண்டு திறந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ பீஸ் கிடைக்கவே இல்லை. இந்த வீல் கிராங்கை போட்டு சுற்றி ஹேமர் இருக்குது. அதுக்குள்ளே ஏஞ்சலினா வந்துட்டுனா வராது. ஏஞ்சலினா வாடம் இங்கே வராது. இல்லை சொன்னா டிஸ்பிளே ஹவுஸ்கி தான் இருக்குண்டு. இனிமேல் நம்ம அந்த 2 காகுவில தான் கைஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 காகுவில தான் நம்மளுக்கு பேர்லாக்கி ஒழிஞ்சிருக்கு. ஒரு ரெட் கலர் காகுவில கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்று வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து அந்த சிவர் எஸ்கேப்புக்குள்ளே இருக்கும்ல கைஸ், அங்கே வந்து தேடணும். அது ஒன்று. நீங்கள் வந்துருக்கீங்க. அந்த பக்கம் தெரியும். அந்த சுத்தியில் சுத்திலாம் போடுவேன். சுத்தியில் போட்டு வரும். ஆமாம், இப்படியா போய் இங்கெல்லாம் விட்டுறோம். பார்த்துட்டு வந்துடும் கைஸ்.
நேரத்துக்கு வந்து கொண்டாடுறாங்க இந்த ஆடு. இதுக்கு அவசியம் இல்லை. குச்சி தேவையில்லை. எப்படா வந்து விஜய் தரீங்க? ஏதாச்சும் பேசுகிறா கைஸ் கிட்ட. ஓகே கைஸ், கேஸ் இந்த பிளாங்கை போய் நான் மாடியில் போட்டு அவங்கள பார்க்குறேன். ஓகே கைஸ், அந்த கிராணி ஐயோ அது வருண்டா, டோரை திறந்துட்டு வந்த சைடில் கிராணி மாடியில் வருது. டப்புன்னு விடும். முதுகில் குத்திட்டியேடா, சவுண்டு போடும். முதுகில் குத்திட்டியேடா, முதுகில் குத்திட்டியேடா. என்ன சவுண்டு? சொன்னல இந்த சவுண்டா ஒன்று இருக்குன்னு இந்த காகுவியில் எஸ்கேப் பண்ண போகிறோம்டா. இன்னும் பேர்லாக் கோடு மூடதுண்டா இன்னும் கிடைக்கல. இன்னும் ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரிலடா. அது எங்கே விட்டனே மறந்துட்டு எனக்கு. ஐயோ கீழே போட்டேன்டா. நான் இங்கே தான்டா, இங்கே இருக்கேண்ணா. இங்கடா தெரிஞ்ச அண்டர் கிரவுண்ட் இருக்குமோ? இங்கே உள்ள ப்ளே ஹவுஸ். கைஸில் தான் பேட்லாக்கி கிடைக்கும். சீக்கிரமாக முடியலாம். நான் முடிச்சுக்கோண்டா, சும்மா நீ. எவ்வளோ நடலாம் பண்ணுவாங்க. கிணத்துல ஏதாச்சும் பொருள் போட்டால் அப்படியே சைடில் வந்துடும். தெரியும். ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஒன்று ஒன்று பார்த்துட்டீங்கள? அது தெரியும் அங்கே இருக்குங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அண்டர் கிரவுண்டில் அந்த சிவர் எஸ்கேப் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கும். அது எனக்கு பேர்லாக் ஏன் கிடச்சிட்டு போயிருந்தேன். எனக்கு பேர்லாக் கோடு தான். ஃபோட்டோ பீஸ் எங்கன்னே தெரிலடா. ஒன்று தேர் ஆர் பீசஸ் மிஸ்ஸிங். சம்மார் நான் இங்கே தான் பார்த்தேன். இங்கே எடுத்து வந்துருச்சான்னு. சிடியூல சாப்பாடு போட்டு வேறிச்சு. இங்கே சவுண்டு போட்டு அப்படியே போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு சுற்றி தேடிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ பீஸ் கிடச்சா நான் உங்களை பார்க்குறேங்க. ஓகே, அந்த ஃபோட்டோ பீஸ் கிடச்சிட்டு கிராணி மேலே போகுது. ஐயோ அது வேறு இப்போ கீழே வருமேடா. என்ன கிடைக்கும்? போனஸ் டே இந்த ஹவுஸா? தௌசண்ட் புரியல. முடிச்சு விட்டானுங்க கைஸ். ஒரு டே அதிகமாக கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறதோ. 6 டே கொடுத்துருக்காங்க தான். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஒரு கேஸ் இந்த பேர்லாக் கோடு கிடச்சினா நான் உங்களை பார்க்குறேன். பேர்லாக் கோடு கண்டுபிடிச்சி கைஸ் பேர்லாக் கீ கிடச்சிட்டு போட்டு இன்னும் பேர்லாக் கோடு கிடைக்கல. சுற்றி எடுத்துட்டு வாடா. எங்கே இருக்கு?
சுற்றி காடு பீஸில் போட்டப்படி அங்கே சாக்கடை தண்ணி இருக்கும்ல அங்கே போட்டப்படி இங்கே இல்லை அங்கே சாக்கடையாக இருக்கும்ல பச்சை கலரில் ஆமாம் அங்கே இருக்குல்ல இங்கே இல்லை இது இப்படியா போயிடலாம்ல இருக்கலாம். ஓகே நான் அந்த பேட்லாக் வச்சு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ் ஃபைனலாக வெறும் ஒரே ஒரு இடத்துல தேடல, அந்த இடத்துல போய் தேடலான்ட்டு சென்றி நான் ஓகே கைஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்லெண்ட்ரி நான் ஒரு மேலே மாடியில் வந்து இந்த ஸ்லெண்ட்ரி நான் ஒரு இடம் வச்சுருக்கோம்ல கைஸ், இந்த டெடியை போய் போடும்ல அந்த இடத்துல தான் பேட்லாக் தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும்னு அந்த இடம் மட்டும் தான் நான் பார்க்கவே இல்லை. சுற்றியில் எடுத்துகிட்டு அதுக்கு தான் போனேன். கிராணி நடித்து ஊருக்காக போட்டுவிட்டு அடுத்த ஊருக்காயா ஐயோ அந்த கன்று எங்கே வச்ச நேரம் மறந்துட்டாங்க. ஷட் டே 4 ஒன்றும் எனக்கு கவலை இல்லை, ஒரு டே அது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கு கிராணி. கேஸ் அப்போ அப்படியே வரும், அப்படியே மாடியில் போய் அங்கே என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு உடனே ஓடிடணும். தூரக்கா கண்ணு ஐயோ கண்ணா எப்பா அது எங்கடா இருக்கும் அப்போனா அது இதையும் எடுத்துக்கும். கன் பாட்டு தான் கைஸ் கிடச்சிருக்கு. ஷூயோ அது எங்கே போச்சுன்னு தெரில கைஸ் எனக்கு சுத்தமாக. இதை போட்டு ஒரு டூவும் வரும். நீங்கள் 10 ரூபா ஒரே போட்டு சாப்பிடு. எங்கே வச்சுருக்கேன் வாய்க்கு வச்சுருக்க போல கைஸ். இது வாய்க்கட்டு தலையை பிடிச்சி திரும்பி எடுத்து வந்துடும். யாருங்களாம் வச்சு நம்பதான் இல்லையா நம்பவும் மாட்டேன். உள்ளே இருக்காயா உள்ளே ஒன்றும் இல்லைடா. ஐயோ வெறியேற்றுறானுங்களே இங்கே எங்கே வச்சிருக்காடா அந்த ஃபோட்டோ தள்ளி விட்டு. ஐயோ எங்கடா போச்சு அது. தலையை வலிக்குதுடா பார்ப்போம். அது உள்ளே ஒன்றும் இல்லை கைஸ், இங்கேயும் ஒன்றும் இல்லை கைஸ். அது கிடச்சா மறுபடியும் பார்த்துட்றேன் கைஸ். எங்கே வந்து வச்சுருக்கானுங்களா அதோ இந்த இடத்துல வந்து வச்சுருக்கானுங்க கைஸ். இப்போ தலையை வலிக்குதுனான்ட்டு எம்மான வலி தேடணுவா கைஸ். இதே நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா யூடியூப்பில் போய் பார்த்து கண்டுபிடிச்சேன் கைஸ். ஓகே கைஸ் இந்த பேரில் கொடுக்கறதுக்கு அப்படியே போய் இதில் போட்டு எஸ்கேப் ஆகிடலாம். டோர் எஸ்கேப்புக்குன்னா இப்போ டோர் எஸ்கேப் மட்டுமே 1/2 மணி நேரம் பண்ணியிருக்கேன்டா. ஐயோ இந்த ஓகே கைஸ் போய் கோடை போட்டு அஸ்ததி எடுத்து பை பாய் டாசி குட் பை ஹைடா மொட்டை கிழவி வணக்கம்.